வணக்கம். ஒரு பிரமிப்பான சந்திப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு 2 விஷயம். இந்த இடத்துக்கு வனத்திற்கான ஒரு ஆலயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே மனதை ஒரு மிக மிக நெகிழ்வடைய செய்யக்கூடிய இன்றைய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக கோவிடுக்கு பிந்தைய காலம்னு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் சூழலின் முக்கியத்துவத்தை உலகம் உணர்த்தி இருக்கிற சமயத்தில் ஒரு வன ஆலயத்திற்குள் நுழைவது ஒரு மிக மிக மனதிற்கு நெகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அந்த வன ஆலயத்திற்குள் நுழைந்து அதில் இவ்வளவு ஒரு குளோபல் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியை ஒரு மிகப்பெரிய அளவில் மெனக்கெட்டு ஒரு மிகச்சரியான, மிக தேவையான, அவசியமான, இயற்கையிலிருந்து எடுத்திருக்கிற ஒரு அமுது என்று சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு கல்ப அமுதுன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு பொருள் தென்னீரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த பானம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இதை அதை சுவைத்து பார்த்து அதை ரசித்த விதங்கிறது என்னுடைய பழைய நாட்களை ஞாபகப்படுத்தியது. என்னோட முதல் சுவை எனக்கு பட்ட உடனே மனதில் சின்ன பிள்ளையில் ஒரு பனை ஓலையில் பதனி குடித்த ஞாபகம் வந்தது. அந்த பதநீரின் சுவையை ஒட்டி இருக்கிற ஒரு சுவை. பதநீர் நம்ம பனையிலிருந்து எடுக்கக்கூடிய நீர், இது தென்னையிலிருந்து எடுக்கக்கூடிய நீர். அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி தானே, தென்னை மரமாக இருந்தானே, பனை மரமாக இருந்தானே, எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் ரக தாவரங்கள். அந்த தாவரத்தினுடைய அந்த தென்னையினுடைய நீரை நம்ம அருந்தினோடனே அப்படி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது. உடனே ஒரு ஆர்வம், எப்படி இப்படி ஒரு தென்னையினுடைய நீரை எடுத்திருப்பாங்க. இளநீருக்கும் இதற்கும் வேறுபாடு இருக்குது. இளநீர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய பயன் தெரியும். ஒரு தென்னம்பாளையின் நீர் எப்படி இப்படி ஒரு டெட்ரா பேக்கில் உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பத்தில் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தப்ப பாலசுப்ரமணியம் சார் அதை விளக்கி சொன்னாங்க. நாங்கள் எப்படி இதை எடுக்கிறோம், எவ்வளவு மெனக்கடல்கள் அதில் இருக்குது, எவ்வளோ அக்கறையோடு இதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பையும் பார்க்கும்போது உடனே ஒரு சித்த மருத்துவனாக எனக்கு தோணியது என்னென்னா, ஒரு தென்னம்பாளையின் சாறை நாங்கள் மருத்துவ குணத்தோடு படிப்போம். இப்படி தனியாக நான் முதல் முறையாக இன்றைக்கு நான் இருந்துறேன். வழக்கமாக 30 வருஷமாக கல்லூரி காலத்தில் படித்த காலத்திலேருந்து தென்னம்பாளை எவ்வளவு முக்கியமான மருத்துவ குணம் உடையது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, பொது வெகுஜன மொழியில் உடல் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பித்தம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். பித்த ஆதிக்கத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூடு அதிகமாக வரும்போது சாதாரண நமக்கு தெரிகிற வாய்ப்புண்ணில் இருந்து, குடல் புண்ணில் இருந்து, பிரத்யோகமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு சூதகச்சூடு அப்படிம்பாங்க. ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை இயற்கை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக கொடுப்பதற்கான ஒரு பொறுப்பு அது. அதற்கான ஒரு கூபக உறுப்புகளை வைத்திருக்கிற அந்த பெண்ணுக்கு சில நேரங்களில் சூழல்னால், தட்பவெப்பத்தினால், உணவு பழக்கத்தினால ஒருவேளை ஊடல் சூடு ஏற்பட்டு கூபக சூடு வந்ததுன்னா அதனால் மாதவிடாய் சார்ந்த பல சிக்கல்களை அவள் சந்திக்க நேரிடும். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வெள்ளைப்படுதலிருந்து ஆரம்பித்து சூதகச்சூடு சில நேரத்தில் கருத்தரிப்பு தாமதம் வரைக்கும் கொண்டு விட்டுரும். அதுக்கு முக்கியமான மருந்து சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியம்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளைப்பூசணி லேகியத்தில் 3 முக்கியமான பொருள் வெள்ளைப்பூசணி, தென்னம்பாளை சாறு, அப்புறம் தாழை விழுதின் சாறு. அதில் வெண்பூசணி லேகியத்திலே ரொம்ப முக்கியமானது தென்னம்பாளைச்சாறு. ஒரு மருத்துவனாக எனக்கு தெரியும். அந்த மருந்தை நாங்கள்லாம் அந்த காலத்தில், இப்போ மருந்தகத்தில் நாங்கள் செய்கிறோம், ஊழியர்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. நான் மருத்துவ பயிற்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் சைக்கிள்லேயும் டிவிஎஸ் 50லேயும் போய் தென்னை மரத்தில் அவங்கள்ட்ட போய் ஒரு பாளையை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. என்னங்க தென்னம்பாளையை போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான பொருள். ஒரு தென்னம்பாளையில் எத்தனை 200 காய் காய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல பாளையை கேட்டான்னு தருவாங்களா? அப்படி இருக்கும்போது அந்த தென்னம்பாளை இல்லைங்க மருத்துவ குணத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அவ்வளவு முக்கியம். என்னுடைய ஆசிரியர்கள், குணபாடம் நடத்திய ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, தென்னம்பாளை இல்லைன்னா அந்த மருந்து செய்யாத பிரயோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மருந்துக்கான மிக முக்கியமான பொருளான அந்த தென்னம்பாளையினுடைய சாறு, தென்னம்பாளையின் நீர் தான் இந்த தென்னீருன்னு இன்றைக்கி இப்படி ஒரு டெட்ரா பேக்கில் வந்திருக்கு. அந்த தென்னம்பாளையின் நீரை மிக கவனமாக சரியான தட்பவெப்பத்தோடு அதை எடுத்து அதை பாதுகாத்து, அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு சிறு சீரும் கெட்டுவிடாமல்
அதை வந்து பாதுகாப்பதற்காக அதை வந்து அதுக்காக பாதுகாக்கணும் அப்படின்னாலே உடனே வந்து நவீன அறிவியல் வந்து ஒரு பாதுகாப்பி, அதுக்கப்புறம் அதில் ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு போகாமல் இயற்கை எப்படி பாதுகாப்பாக அது வச்சுருந்ததோ அதை அப்படியே கொண்டு வந்து டெட்ராபேக்கில் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு எந்த விதமான சூடு ஈடெல்லாம் வந்துடாமல் பத்திரமா அதை வந்து டெட்ராபேக்கில் வச்சு